எங்கள் ஆஃபீஸில் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற கேர்ள்ஸ் வந்து அந்த ஃப்ளோரை விட்டு கூட வெளியே போகிறதுக்கு பெர்மிஷன் இல்லாமல் இருந்துச்சு ஃபார் சேஃப்டி பர்பஸ் அண்ட் ஆல். ஆனால் சேஃப்டி பர்பஸ் மட்டுமே ப்ரையாரிட்டியாக கருதுறதுனால பல பேசிக் நீட்ஸுக்கு கூட நாங்கள் வந்து வாய்ஸ் ரிப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இத்தனை நாள். ஸோ பல நாள் போராடி கடைசியில் அந்த பெர்மிஷனை நாங்கள் வாங்கிட்டோம். இந்தாங்கம்மா இதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போகலான்னு சொல்லிட்டு சரின்னு மெயில் செக் பண்ணால் மெயிலுமே அப்ரூவல் மெயில் வந்ததை பார்த்த உடனே எங்களுக்கு கை காலும் ஓடல, ஒரே பதட்ட நிலைக்கு தள்ளப்பட்டனாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காளான் கடைக்கு வந்தாச்சு. இங்கே வந்து அப்புறம் தான் ஞாபகம் திடீர்னு இவங்க இப்படி சொன்னனால கையில் எங்ககிட்ட ₹1 கிடையாது அப்படின்ட்டு அக்கா சொன்னாங்க. சரி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு காளானும் அப்புறம் ஒரு பானிபூரியும் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த கடையிலேருந்து நான் முன்னாடியே பல தடவை வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆனால் அப்போல்லாம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி இவ்வளோ குட் நியூஸில் ஒரு மாதிரி சந்தோஷமாக வந்து சாப்பிட்றனாலே என்னன்னு தெரியல, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்போவே எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு உடனே போகிறதுக்கு மனசு இல்லை. ஆர்த்தி சொன்னால் என்கிட்ட கைஸ் ₹40 இருக்குது அப்படி சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் டீ கடையை நோக்கி பயணம் செஞ்சோம். சும்மா ஒரு சீனுக்காக அந்த மெனு கார்டெலாம் திருப்பினாலும் கடைசியில் ₹40 ஒரு பிரெட் ஆம்லேட் கண்டுபிடிச்சி நாங்கள் பிரெட் ஆம்லேட் தான் ஆர்டர் பண்ணோம். பிரெட் ஆம்லேட் வந்ததுக்கப்புறமா 4 பேருமே அடிச்சுக்காமல் பிடிச்சிக்காமல் அந்த ஒரு பிரெட் ஆம்லேட்டை நல்ல மாதிரியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன மனசு இல்லாமல் திரும்ப ஆஃபீஸில் போய் வேலை பார்க்க வேண்டியது தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? பாய் பாய்.